பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தம் ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமீன். நம்மளுக்கு இந்த எஸ்தர் புஸ்தகத்துல எல்லாம் நல்லா தெரியும். எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் அவங்க யூத குலத்துல இருக்கனால அந்த ஜனங்கள் அத்தனை பேரையும் விடுதலையாக்கும்படியாக தான் இந்த புஸ்தகத்துல ஆண்டவர் காரியத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. ஆமான் அவங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ சதி நாச மோச வேலைகள் செஞ்சாலும் கர்த்தர் கிருபையினால எஸ்தர் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபிச்சதுனால உபவாசம் செய்து அவங்க எல்லாரும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டச்சு. ஆண்டவர் அதுக்கான ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்துருப்பாரு. இது எல்லாமே நமக்கு தெரியும். இது எப்படிப்பட்ட இடத்துல இந்த வார்த்தை வருது பாருங்க. இவ்விதமாய் அதே யூதர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு விரோதமாக ஒரு சட்டம் ஏற்பட்டு இருந்தது. என்ன? அத்தனை பேரையும் முழு யூத குலத்தையும் கொன்று போடணும், அழித்து போடணும்னு. ஆனா அதே சட்டத்தை தேவன் ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணாரு? அப்படியே தலைகீழா மாத்தி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயுதப்படுத்தினது போல என்ன ஆச்சு? அன்னைக்கு அப்படியே அந்த விஷயம் காரியம் மாறுதலா முடிந்ததுனால யூதர்களுக்கு எல்லாம் அன்னைக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சி, களிப்பு, வெளிச்சம், கனமும் உண்டாயிற்று. யாருனால? கர்த்தர்னால. இவ்விதமாய் அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நீங்க ஒரு துக்கத்தோட சோகத்தோட இல்ல ஒரு நன்மைகள் வர இருந்தது, இல்ல ஒரு ஆபத்துகள், இல்ல ஒரு பிரச்சனைகள், மொத்தமா உங்க பிசினஸா இருக்கலாம், இல்ல குடும்பமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், பிள்ளைகளோட எந்த காரியமா வேணாலும் இருக்கலாம், சத்ருவோ இல்ல ஒரு சில மனுஷர்கள் மூலியமாக அந்த காரியத்தை எல்லாத்தையும் தவிடுபடியா ஆக்கி போடுற சூழ்நிலை இருந்தாலும் வேத வசனத்துல போட்டிருக்கு, இவ்விதமாய் வெளிச்சமும் களிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்னவா? அந்த இடத்துல கனமும் உண்டாயிருக்கு யூதருக்கு. அது போல அவங்களுக்கு செய்த தேவன் தான் இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றாரு. சூழ்நிலை எதுவா வேணாலும் இருக்கட்டும், சூழ்நிலை ஒரு நிமிஷத்துல மாத்தி போடுகிற தேவனை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். நிச்சயமா தேவன் மூலியமாக அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்? வெளிச்சம் வரும், மகிழ்ச்சி வரும், களிப்பு வரும், கனமும் வரும். காத்திருங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுங்க, தேவனையே நம்பி இருங்க. காரியத்தை மாறுதலால் முடிவு பண்ணுகிற தேவன். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, யூத குலத்தை அழித்து போட வேண்டும் என்று ஆண்டவரே ஆமான் எத்தனையோ சதி நாச மோச வேலைகள் செய்தாலும் ஒரு ராத்திரி பொழுதில் ஆண்டவரே நீர் எவ்வளவாக அருமையாக அந்த முழு யூத குலத்துக்கும் களிப்பும் மகிழ்ச்சியும் வெளிச்சமும் ஆண்டவரே கனமும் கொடுத்தீர் அல்லவா? அது போல இப்பொழுது உங்களுடைய ஜனங்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக தவித்து கொண்டிருக்கிறார்களோ, சத்துருவின் மூலியமா, சூழ்நிலை நிமித்தம், மற்ற மனிதர்கள் மூலியமாக எந்த நாச மோசங்கள், ஆபத்துகள், தலைமுறைவுகள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ, ஒரு ராத்திரி பொழுதிலேயே நீங்க வெளிச்சமும் சந்தோஷமும் களிப்பும் ஆண்டவரே நித்திய கனத்தையும் நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி ராஜா. தேவன் நாமம் மகிமைப்பட போறதுக்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.